2021 நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இப்படி இருந்தேன்னா இப்படி மாறி இருக்கேன்னா அதுக்கு நான் என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ரிசல்ட் வந்து நான் எதிர்பார்க்காத ரிசல்ட். சும்மா போட்டு பார்க்கலாமே போட்டு பார்க்கும்போது வந்தது. ஸோ அதனாலே ஒரு செம்ம ஹாப்பி. நம்ம எதிர்பார்க்காத போது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா, அப்போ வந்து கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து பயங்கர ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா 21 என்னோட ஃபேஸ் வந்து கிளீன் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப வந்து தலைலாம் கலந்துருச்சு. ஸோ இன்றைக்கி டே 21 வந்து நம்ம ஒர்க் அவுட் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி டேவும் வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று நைட்டு நான் சாப்பிட்டது நினைத்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள், ஏன்டா சாப்பிட்றோன்ற மாதிரி. இன்றைக்கி கொஞ்சம் வெயிட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் கூட காமிக்குது. ஏன்னா நம்ம லேட்டாக சாப்பிட்டோம் நேற்று, அதனால தான். ஸோ இதுக்கப்புறம் குக்கிங் ஒர்க் இருக்குது. குக்கிங் ஒர்க் முடிச்சு ஷாப் போகணும். ஷாப் போய்ட்டு வாங்க. ஸ்டொமக்கில் சியா சீட் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 10 மணி ஆகும் போது நான் 9:30 கடைக்கு வந்துட்டேன். ஸோ கடைக்கு வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு வந்திருந்தாங்களா. ஸோ அவங்களுக்கு மொபைல் டெலிவரி கொடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு, ஸோ நம்ம ரொட்டீன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ பார்க்குற இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கீங்க, அதே மாதிரி ரொட்டீன் தான். ஸோ இப்போ தான் முடிஞ்சிச்சு. நான் ஒன்றும் காலையில் எதுவும் சாப்பிடல. காலையில் வந்து சியா சீட் போட்டு வாட்டரை மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கேன். போய் தான் நம்ம சாப்பிடணும். என்ன சாப்பிட்றதுன்னு தெரில. சக்கரவள்ளி இருக்குது, முட்டை இருக்குது. ஸோ அதை வச்சு எதாவது மேட்ச் பண்ணி நம்ம ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிடலாம் சூப்பராக. ஸோ அதை நம்ம அப்படியே டேரெக்டாக லஞ்சாகவே கன்வெர்ட் பண்ணிடலாம். நேற்று நைட்டு நான் அந்த பிரியாணி சாப்பிட்டு நான் பட்ட பாடு இருக்குங்களே, ஏன்டா சாப்பிட்டோன்ற அளவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு எனக்கு தள்ளி விட்டுருச்சு. ஸோ அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வாங்க நடந்து முடிச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசு வந்து திருப்தியா இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, எனக்கு அதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகி தூங்கிட்டேன். அது நேற்று நைட் அந்த பிரியாணி சாப்பிட்டோம்ன்ற விளைவு வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டுக்கு கூட காமிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதையும் வந்து சூப்பராக வந்து நாக் அவுட் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு டயட் ஃபாலோ பண்ணி சூப்பராக வந்து இதை வந்து பேலன்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம வீடியோஸ் வந்து புதுசாக வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுக்கு வரும் இல்லைங்களா அனலைஸ்ல, அதை பற்றி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து கொஞ்சம் நிறைய பேர் பார்க்குறீங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ சப்ஸ்கிரைப் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ புதுசாக ஆடியன்ஸ் நம்மளோட வீடியோஸ் வந்து ரீச் ஆகுது, அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்போதான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க, நானும் ஹாப்பியா இருப்பேன். ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. மார்னிங் எதுவும் ப்ரிப்ரேஷன் நடக்கல, சொன்னால இப்போதைக்கு ஒரு மோர் எடுத்துக்கலாம். மோர் எடுத்துக்கிறேன். எனக்கான ப்ரிப்ரேஷன் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, மதியத்துக்கு நான் வந்து 3 முட்டை சக்கரவள்ளி ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு, இங்கே இருக்கு பாருங்க கீரை கடைஞ்சி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்ப்போம். எல்லாம் கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டு திரும்ப கடைக்கு வர போகணும். 2 hours later. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எடுத்திருக்கேன் மோர் 1 டம்ளர், இப்போ கீரை கடையல், 2 முட்டை, ஒரு 3 பீஸ் சக்கரவள்ளி கிழங்கு. இதுக்கு அவ்வளோ நேரம் நினைக்காதீங்க. இங்கே வந்து காய் ரெடி ஆகிட்டு இருக்கு. வீட்டில் எல்லாருக்கும் மிட்டாய் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. பீட்ரூட் கேரட் பீன்ஸ் போட்டது. ஒரு ரசம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் முடிஞ்சு நான் சாப்பிட்டு உங்களை பார்க்குறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் போயிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நான் இன்னும் கடைக்கே போகல. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வீட்டிலே இருங்க, நான் கூப்பிடும்போது வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் வீட்டில் தான் சும்மா தான் இருந்தேன். சரி நம்ம ட்ரெஸ் போட்டு பார்ப்போம். பழைய ரொம்ப நாள் ஆச்சுன்னு வைங்க. ரொம்ப நாள்னா பாப்பா செகண்ட் பேபி இருக்கா இல்லைங்க, அவள் டெலிவரி ஆன புதுசில் வந்து அந்த ஃபோட்டோலேயே கூட இருக்கும் பாருங்க, மேலே நான் அட்டாச் பண்ணுறேன். அப்போ வந்து அதை போட்டு பார்க்கும்போது செம்ம டைட்டுங்க. செம்ம டைட். நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற வெயிட் லாஸோட வீடியோ. அதாவது வீடியோஸ் அப்போலாம் போடுற ஆரம்பிக்கல. ஆனால் வந்து வெயிட் லாஸ் நான் ஆரம்பிச்சது அப்போ தான். நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற அந்த ஃபோட்டோ. பாப்பா வந்து அப்போ பிறந்து ஒரு 6 மந்த்து இல்லை 5 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ அந்த டைமில் வந்து ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 75க்கு வந்தேன். அந்த ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு இப்போ இன்னைக்கு போட்டு பார்த்தேன். சரி சும்மா இருக்கவே போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம ஷாக். நம்ம இவ்வளோ வெயிட் வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கோமா, எப்படி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட். ஆனால் எனக்கு வந்து இது இப்போ வந்து 20 நாளில் கிடைச்ச டிஃப்ரெண்டாக கிடையாது. நான் வீடியோஸ் போட்டு வந்து இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சு 20 நாள் ஆச்சு. தவிர 75 வந்து நான் 75 வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோஸ் என்ன போட ஆரம்பிச்சேனே வந்து நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங் இந்த 75 இருந்தோம்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு பார்க்குறோம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. செம்ம ஹாப்பி எனக்கு. பிரெஸ்ட்லேருந்து ஹிப்லேருந்து எனக்கு வெஸ்ட் வரைக்கும் எல்லாமே வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே செம்ம வந்து ஷாக்கான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஹாப்பி. ஸோ
அது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து இது வந்து உடனேலாம் கிடைக்கல. இந்த 20 நாள்லாம் எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து பாப்பாவுக்கு இப்போ வந்து 2.5 வயசு ஆகுது. ஸோ நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். 2 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் எனக்கு இந்த இந்த உடம்பு வர்றதுக்கு எனக்கு ஆயிருக்கு. ஆனால் இதுக்கு இடையில வந்து எனக்கு வந்து லூஸ் ஸ்கின்னோ எதுவுமே வரல. எந்த ஹெல்த் இஷ்யூஸும் அந்த மாதிரி ஒன்றும் வரல. நான் வந்து ரொம்ப வந்து என்னை போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கல. எனக்கு ரெஸ்ட் விடணும்னு தோணும் போது நான் ரெஸ்ட் விட்டுருவேன். ஒரு ஒன் மந்த் கிட்ட வரைக்குமே நான் எதுவுமே ஃபாலோ பண்ணாம கூட இருப்பேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் ஆரம்பித்தேன். நான் 15 டேஸ் தான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் நான் வீடியோஸே எதுவுமே போடுறதில்ல. ஏன்னா என்னால் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியல கரெக்டாக. ஆனால் ஃபாலோ பண்ணலன்னா ரொம்பலாம் நான் சீட் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு தான் நான் சீட் பண்ணி சாப்பிடுவேனே தவிர ரொம்ப வந்து என்ன அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சூப்பராகவே மெயின்டைன் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு போட்டு செம்ம ஹாப்பி எனக்கு. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணியே ஆகும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பயங்கர ஹாப்பி. ஸோ எது பண்ணாலுமே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். எத்தனை டைம் நீங்கள் விழுந்தாலும் சரி, எத்தனை டைம் நீங்கள் அந்த சேலஞ்சிலேருந்து வெளியே போனாலும் சரி, திரும்ப நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் இந்த மாதிரி வந்து உங்கள் லைஃப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன வரல, இது வரல, அது வரல நீங்கள் விட்டுறாதீங்க. விட்டுட்டு இப்போ விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். நான் விட்டுருந்தேன்னா அவ்வளோதான் இதோட. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எத்தனை டைம் தோத்தாலும் பரவாயில்ல, நான் அதை ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருங்க. இப்போ வந்து நமக்கு நிறைய டைம் இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு செம்ம டைம் இருக்குது. ஸோ நிறைய டைம் இருக்கிறதுனால நான் வந்து இப்போ வந்து நடக்க போகிறேன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் நான் வந்துட்டு நான் சாப்பிட்டது வந்து 12 மணிக்கு சாப்பிட்டேன் கரெக்டாக. ஸோ சாப்பிட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நடக்க போகிறேன். நடந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாப்பா வந்தாங்கன்னா பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு திரும்ப ஒரு 1/2 hour மேலே நடப்போம். ஸோ வாக்கிங்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இந்த ரிசல்ட் வந்து நான் எதிர்பார்க்காத ரிசல்ட்டு. சும்மா போட்டு பார்க்கலாமே போட்டு பார்க்கும்போது வந்தது. ஸோ அதனாலே ஒரு செம்ம ஹாப்பி. நம்ம எதிர்பார்க்காத போது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா, அப்போ வந்து கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து பயங்கர ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ நீங்களே எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும். உங்கள் ட்ரெஸ் எல்லாம் இது மாதிரிலாம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ நான் இப்போ போய் நடக்க போகிறேன். நடந்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து சூப்பராக வந்து நடந்து முடிச்சிட்டோம். நம்ம கரெக்டாக 2:00 ஸ்டார்ட் பண்ணுங்களா, மணி பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக இப்போ நடந்து முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 3:15 பாப்பா கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போனோம்னா 3:30 ஸ்கூல் விட்டுறாங்க. ஸோ அவங்க கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அவங்க ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அவங்க மாடியில் கொஞ்சம் பேர் விளையாட வச்சுட்டு நம்மளும் அப்படியே கொஞ்ச நேரம் நடக்கலாம். நடந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் தான் நம்ம இன்றைக்கி கடைக்கு போவோம். இன்றைக்கி டைம் இருந்ததுனால நம்ம அதையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சிருக்கேன். ஸோ என்னோடய ரிசல்ட்டை பார்த்து உங்களுக்குலாம் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஓகே, ஒரு கன்சிஸ்டன்சியோட பண்ணணும்னு நீங்களும் நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி என்னோடய ஆக்டிவிட்டீஸ் வந்து முடிஞ்சாச்சு. ஸோ நான் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்போ தான் கடையிலேருந்தே வந்திருக்கோம். இன்னும் நான் எதுவும் சாப்பிடல. என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையும் ஒரே ஒரு பீஸ் சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி டின்னராக இருக்க போகுது. ஸோ அதே லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி 8 மணி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ 8 மணிக்கு தான் நான் சாப்பிட போகிறேன்.